ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் ரொம்ப எம்மியான சிம்பிளாக செய்யக்கூடிய பப்பாளிக்காயை யூஸ் பண்ணி டேஸ்டியான ஒரு ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நீங்கள் ப்ரெட்லையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சப்பாத்தியில் கூட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி விட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம். பப்பாளி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அதனால் இந்த மாதிரி டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ பப்பாளிக்காயை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் உள்ள சீடு, வெளியில் உள்ள ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 5 நிமிஷம் வேக வச்சாலே போதுமானது தான். ஃபுல்லாக வெந்திருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். பப்பாளிக்காய் நல்லா ஆறுனது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. இந்த அளவுக்கு நல்லா ஒரு விழுதாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ இதை ஒரு பேனில் மாற்றிட்டு நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். இந்த பவுலுக்கு கட் பண்ணின பப்பாளிக்காய் 2 பவுல் இருந்தது. அப்போது 1 பவுல் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 பவுல் பப்பாளிக்காய்க்கு 1 பவுல் நாட்டு சர்க்கரை கரெக்டாக வரும். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் போது நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயாச்சு. கலரும் நல்லா மாறி இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இந்த சமயத்தில் லெமன் ஜூஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கும் ஒரு சின்ன சிட்டிகை உப்பும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக புளிப்பு சேரும்போது ஜாம் ரொம்ப டேஸ்டியாக வரும். ஒரு 10 நிமிஷம் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்படி கரண்டியில் எடுக்கும்போது மொத்தமாக கீழே விழுந்துச்சு அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். ரொம்ப டேஸ்டியான சிம்பிளாக செய்யக்கூடிய பப்பாளிக்காய் ஜாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.